ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட்டு 12 வந்து பார்த்திங்கன்னா அலகு 5 முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 100 வினாக்கள் தான் நான் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் 20 டெஸ்ட்டில் வந்து நம்ம டே 11 டெஸ்ட் 11 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 6th to 12th இருக்கிற இலக்கணம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அலகு 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற டெஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அலகு 5 இருக்கும். அலகு 6, 7 ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு டாபிக் கூட விடாமல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்கும் இது. அதுக்கப்புறமா அலகு 5ல் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா, ஒன்று ஒன்றா நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லாவே அலகு 5 டெஸ்ட்டு எழுதுங்க. கண்டிப்பாக கொஷின் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உவமை தொடர், மரபு தொடர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பழமொழிகள் அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து படிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நான் சொல்லியிருக்கேன், இணையான தமிழ் பழமொழிகளை வந்து எழுதணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது, தென் வந்து இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின்லாம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அந்த அலகு 5 ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிற டைமில் இந்த கொஷின் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராமில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். இதற்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனில் இருப்பீங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கிற இலக்கண டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அலகு 1லேருந்து அலகு 5 வரைக்கும் இதை கொடுத்தாச்சு கொஷின், அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாம் 20 நாட்கள். இதை நீங்கள் 20 டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கனாவே தமிழில் 95+ எடுக்கலாம். அதுதான் நான் முதலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். முக்கியமாக நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறதை விட இதில் நீங்கள் ஒரு 80 கொஷின் எடுக்கிறீங்க, 90 கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 10 கொஷின் ஏன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, 5 கொஷின் ஏன் தப்பு பண்ணுறீங்க, நமக்கு தெரிஞ்சுமே இந்த கொஷின் ஏன் மிஸ்டேக் பண்ணோம், இது போலலாம் நீங்கள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த தவறான கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் லாஸ்ட்டு அந்த 2 டேஸில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 to 12 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டு டைமில் நீங்கள் புதுசாக எதுவும் படித்து தான் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகேங்களா, படிச்சுட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்து அந்த எக்ஸாமில் தான் நீங்கள் அதை உணர்வீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நிறைய பேர் எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.